ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஷாப்பிங் நோட்ஸில் லிங்க்ஸ் ஓகேவா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இங்கே ஒன்று நோடு இருக்குது, இந்த ஒரு நோடு இருக்குது, இது ரெண்டு ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கே ஈக்குவல் டூனா ஃபஸ்ட்லேருந்து இது 1 2 எடுத்துக்கோங்க, இங்கே செகண்ட் எலிமெண்ட்டு, லாஸ்ட்லேருந்து 1 2 எடுத்துக்கோங்க செகண்ட் எலிமெண்ட். இங்கே வந்து 5 இருக்கா, ஃபஸ்ட்லேருந்து 5 எலிமெண்ட் 1 2 3 4 5 7ஆ, லாஸ்ட்லேருந்து 5 1 2 3 4 5 லாஸ்ட்லேருந்து 5, ஃபஸ்ட்லேருந்து 5 எலிமெண்ட் லாஸ்ட்லேருந்து 5 எலிமெண்ட்டு ஸ்வாப் பண்ணணும். ஸோ பேசிக் கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து இதோட ஒரு பாயிண்ட் வச்சு இதை வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட் வச்சு இது வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ இதான் கான்செப்ட் சரியா. ஒரு பாயிண்ட் வச்சு ஃபஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுவீங்க, இன்னொரு பாயிண்ட் வச்சு செகண்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுவீங்க ஓகேவா. இப்போ இந்த எலிமெண்ட்டை நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, கேன்றதை வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. இப்போ கேல இருக்கிறத வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு நோட் வச்சு ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டுன்ற இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் கே ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு நம்ம வந்து ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 வரைக்கும் போட்டுருக்கோம் ஓகேவா. ஏன்னா 0னா நம்ம வந்து 1லேருந்து ஆரம்பிக்கிறோம், அதனால ஐ ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தென் கே ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ வந்து ஐ லெஸ் தென் கேனா இப்போ வந்து 1லே நிற்கும். இப்போ அது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து இங்கே நிற்கிது ஓகேவா. இப்போ இதோட அட்ரஸ் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கு. இப்போ இது வரைக்கும் இங்கே வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் இங்கே நிற்கிது, ஃபஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணியிருக்குது ஓகேவா. ஃபஸ்ட் எலிமெண்ட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் எலிமெண்ட் வந்து காலியாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து டம்மியில் ஸ்டோர் பண்ண போகிற. லைக் வந்து நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். 1 இருக்கா, 1 வந்து ஐ லெஸ் தென் கே, அதனால் ஃபஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது சரியா. ஒரு தடவை போய் ஃபஸ்ட் இஸ் ஈக்குவல் ஃபஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னா இங்கே இருக்குது ஓகேவா, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கணும், இந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட் வச்சு இதையும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 2க்கு பாயிண்ட் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் 4 எப்படி பாயிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பாயிண்டர், ஒன்று ஃபாஸ்ட் பாயிண்டர் இன்னொன்று ஸ்லோ பாயிண்டர். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பண்ணும்போது இதை முன்னாடி மூவ் பண்ணால் இது வந்து இங்கே மூவ் ஆகும். செகண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3ல் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4ல் மூவ் ஆகும். செகண்ட் இருக்க பாயிண்ட் 2ல் மூவ் ஆகும். இப்போ 4ல் இருக்கிறது 5ல் மூவ் ஆகும். 3ல் இருக்கிறது 4ல் மூவ் ஆகும். இது எப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராமில் சொல்கிறோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்களேன் ஓகேவா. இப்போ இங்கே வந்து சொன்ன மாதிரி 1 2 3 4 5 இருக்குது. இப்போ நான் இது ரெண்டுத்தோட வேல்யூவையும் ஸ்வாப் பண்ணணும், அந்த 4யும் 2யும் ஸ்வாப் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து இதோட வேல்யூ ஒரு பாயிண்டராக வச்சுட்டு இதோட வேல்யூ ஒரு பாயிண்டராக வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ வரைக்கும் நான் எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுன்றது இருக்கும்ல, இது வந்து நான் ஈஸியாக ஐட்ரேட் பண்ணிப்பேன். அந்த கே வேல்யூ கொடுத்ததால இது வரைக்கும்னு சொல்லிட்டு இதில் நான் ஃபஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் ஒரு ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வைக்கணும்ல. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு வேரியபிள், அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இது வந்து ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இது வந்து ஸ்லோ அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிளில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வைல் டம்மினா அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஓகேவா. இந்த எலிமெண்ட் வந்து நல்லா இல்லாத வரைக்கும், நல்லா நாட் நல் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ண போகிறோம், செகண்ட் மூவ் பண்ண போகிறோம். திரும்பி நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும், நல்லா இல்லைன்றதால இது ஒரு இங்கே செக் மூவ் பண்ணும், இங்கே மூவ் பண்ணும். திருப்பி நல்லா இருக்கான்னு செக் பண்ணும், நல்லா இல்லாததால இங்கே மூவ் பண்ணும், இங்கே மூவ் பண்ணும். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இந்த எஃப் எலிமெண்ட் வந்து இங்கே இருக்கும்போது செகண்ட் எலிமெண்ட் வந்து இங்கே இருக்கும். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஓகேவா. இப்போ என்ன கான்செப்ட்னா, 2 பாயிண்ட் வச்சுருந்தேன்னா அந்த பாயிண்ட் வந்து உனக்கு வந்து அந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ஆப்போசிட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேனே. இன்னொரு லிங்க் லிஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 4 5 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் மாற்றினே இருக்க போகிறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கே ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, கே ஈக்குவல் டு 3னா நீங்கள் வந்து மூவ் பண்ணினே இருப்பீங்களா. கே ஈக்குவல் டு 3னா மூவ் பண்ணினே இருப்பீங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் பாயிண்டர் ஸ்டோர் பண்ண போகிறோம்.
இப்போ அப்போ கே ஈக்குவல் டு 3னா இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூ லாஸ்ட்லேருந்து தேர்ட் வேல்யூவையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட ஆர்டர் வந்து 1 2 4 3 5 6ன்னு இருக்குமா. இப்போ அதை அப்டெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நான் ஸ்லோ பாயிண்டரை ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் ஸ்லோ பாயிண்டர்னு நீங்கள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ஃபாஸ்ட் பாயிண்ட்டு நான் கடைசியில் இருக்கும்போது இந்த ஸ்லோ பாயிண்டர் வந்து கரெக்டாக அந்த 4 பாயிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அதை நான் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு தடவை வைல் இந்த ஃபாஸ்ட் நல்லா இல்லாத வரைக்கும் மூவ் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபாஸ்ட் எங்கே இருக்குது 4ல் இருக்குது. இதை வந்து நான் செகண்டில் மூவ் பண்ணுறேன். இப்போ 4ல் இருக்கிறத நான் 5ல் மூவ் பண்ணுறேன். செகண்டில் இருக்கிறத நான் தேர்டில் மூவ் பண்ணுறேன். அப்புறம் வந்து 5ல் இருக்க நான் 6ல் மூவ் பண்ணுறேன். லைக் தேர்டில் இருக்கிறத நான் வந்து 4th மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதா. இது வந்து 6க்கு வரும்போது இது வந்து எங்கே வருது 3க்கு வருது. இது லைக் 4க்கு வருது. ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேவா. புரியுதா. ஃபஸ்ட்டு இது வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும்போது இது வந்து அந்த கே மைனஸ் லாஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எதாவது மூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்து கோலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் லிஸ்ட்னோட ஃபஸ்ட்டு செகண்ட் சொன்னேன். ஃபஸ்ட்டை வந்து நான் வந்து இந்த நோடு எடுக்கிறதுக்கு நான் வந்து இந்த லூப் போட்டுக்கிறேன். ஓகேவா. இந்த டம்மியில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டை எதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னா அந்த டம்மியில் தான் நான் ஹைட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஹைட்ரேட் பண்ணல. அதுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டம்மியில் ஃபஸ்ட் ஹைட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட் வேல்யூ இருக்குல்ல இதையும் ஸ்வாப் பண்ணுறாங்க. இப்போ அது டெம்பிள் ஒரு அந்த ஸ்டோர் பண்ணிட்டு இதை தூக்கி இங்கே போடுறாங்க. அதுக்கப்புறம் இதை தூக்கி டெம்பிளர் இருந்ததில்ல இந்த இந்த டெம்பிளர் இந்த வேல்யூ தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் 4ல் இருக்கிறத இங்கே தூக்கி போடுறாங்க. அப்புறம் டெம்பிள் இருக்க வேல்யூ இங்கே தூக்கி போடுறாங்க. அவ்வளோதான். ஓகேவா. அவ்வளோதான். இதுதான் வந்து நேசம். ஓகேவா. ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. போட்டு பாருங்க.